अब वो चुनाव आयोग ने इनको डेड घोषित किया गया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है? आज 5 से 6 घंटे 6 घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है। ये इतने जागरूक है, अपना वोट बचाने के लिए ये यहाँ आए। जी जी, वो सुप्रीम कोर्ट में था ना। दिल्ली दिखाई थोड़ी नहीं, रात में आए हैं, सुबह से सुप्रीम कोर्ट में है। थोड़ा देख के जाओ ना। दिल्ली आए तो दिल्ली पहले आए हो, थोड़ा दिखाओ ना दिल्ली. பீகார்ல மதுபனிங்கிற பகுதியில 18 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட இந்த வாக்காளர்கள் அவங்க பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈஸ்ட் சம்பாரன்ல 19 விழுக்காடு, பூர்ணியால 39 விழுக்காடு, சீதாமரையில 22 விழுக்காடு, கோபால்கஞ்சில் மட்டும் 18.25 விழுக்காடு, சில பகுதிகளில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமா வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ராஜ்பூர்ங்கிற பகுதியில 69 விழுக்காடு. இது ஒரு நாய்க்கு ரெசிடென்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு அனுமாருக்கு ஆதார் கார்டு, அனுமார் ஆதார். இந்த லட்சணத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடு, ப்ரூஃப் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டு இருக்குது. சாக போற வயசுல தான் இவங்க வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ப்ரூவ் பண்ணி வாக்களிக்கணும்னு சொன்னா, மக்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து விலக்குகிற ஒரு வேலை, ஒரு எண்ணம் இருக்குது. இந்தியாவுடைய சட்டப்படி அல்லது இந்தியாவுடைய பொதுவான விதிப்படி தர்மத்தின்படி ஒரு வீட்டுல 80 பேர் இருக்கலாம். ஆனா இப்ப அதையும் மீறிட்டாங்க. ஒரு வீட்டுல 240 பேர், ஒரே அட்ரஸ்ல 240 பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா வச்சு மொத்தமாவே மோசடி பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. உங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவி அவர்கள் விலக மாட்டார்கள். பதவி விலகிறதுக்கே இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறோம். என்ன நீங்க அந்த அம்மா 2 இடத்துல ஓட்டு போட்டதா சொன்னீங்க, அந்த அம்மா ஒரு இடத்துல தானே ஓட்டு போட்டாங்களா, நாங்க விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்? ஒருத்தருக்கு வந்து 50 பிள்ளைகள்ங்கிற மாதிரி ஒருத்தர், அதாவது 50 பேரு ஒரே ஒருத்தரை வந்து அப்பாவா பதிவு பண்ணிருக்கிறாங்க. அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டுங்கிறது வந்து அண்ணாமலை சோசியல் மீடியால வேணா 1 லட்சம் ஓட்டு வாங்கலாம். அவருக்கு கோயம்புத்தூர்ல 1 லட்சம் ஓட்டு விழுந்ததுங்கிறது அதுவே சந்தேகத்திற்குரியது. தமிழ்நாட்டில் நீங்க ஒருத்தருக்கு ஓட்டு போடுவீங்க, அண்ணாமலை உங்களுக்கு வந்து சிஎம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆளை சிஎம் கொண்டு வச்சா யோசிச்சு பாருங்க, சகிக்குமா? நீ இந்து நானும் இந்துன்னு சொன்னா 10 வருஷமா நீ நம்ம 2 பேரும் இந்துங்கிறதுல எனக்கு புரியுதுடா. உன்னை பொறுத்தளவுக்கு அதானி தான் இந்து, அம்பானி தான் இந்து, நாங்க இந்து இல்லைங்கிற ஒரு மரமண்டை கூட புரிய அளவுக்கு மோடி வந்து அதனுடைய ஆட்சியின் வழியாக பாடப்பட்டிருக்கிறார். அரண்சேனர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஓட்டு திருட்டு இதுக்கு எதிராக ராகுல் காந்தி ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் எம்பிக்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் நோக்கி பேரணி, ரோட்ல நின்று போராட்டம், முழக்கம், இதெல்லாம் பார்த்தோம். கைது எல்லாம் கொண்டு போனாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் வந்து போராட்டங்கள் நடந்திருக்குது. நீதிமன்றத்திலும் இந்த விசாரணை போயிருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது? அப்டேட் என்ன? ராகுல் காந்தி வந்து ஒரு ஜண்டா மாதிரி. அது ஜண்டானா நம்ம ஊர்ல தெரியும் யார் ஜண்டாண்டு. ஜண்டா அப்படிங்கிறது வந்தாலே நம்ம சோசியல் மீடியால அமித்ஷாவோட கொஞ்சம் உருவ ஒற்றுமை இருக்கும். அந்த ஜண்டா வந்து இந்த வழக்கமா அந்த சூனியம் வைக்கிறவங்க, இறந்தவர்களோட பேசுறது இப்படிலாம் இருக்குல்ல. ராகுல் காந்தி அப்படி ஒரு மந்திரத்தை செய்திருக்கிறார். அவர் வந்து அரசியல் வேலையை செய்யறதை விட்டுட்டு தேர்தல் கமிஷன், இந்தியாவின் ஸ்டாச்சுரி, ஒரு தனியான ஒரு சுயேட்சையான ஒரு பாடி, அது வந்து உயிரோடு இருக்கவங்கலாம் பாடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 65 லட்சம் பேர்ல ஒரு கணிசமானோர் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்தவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பெறுவதற்காக, அதாவது இப்போ இந்த நாட்டில் பெரும்பாலானவர்களை அவங்க வந்து போனமா கருதுறாங்களா அப்படின்னு தெரியல, இறந்தவர்களை வந்து அவங்க போய் அவங்களுக்கு வாக்குரிமை பறிபோச்சுன்ட்டு ஒரு 85 வயது மூதாட்டி, ஏற்கனவே 124 வயசுல ஒருத்தங்க வந்து உயிரோட இருக்கும்போது 85 வயசுல உள்ளவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட உட்காந்து டீ குடிக்க போயிருக்கிறாங்க. அவருக்கு பார்த்து என்ன இறந்து போனவங்களோட டீ சூப்பரு அப்படின்னு சொல்லி அவரும் வாழ்வில் முதல் முறையாக இறந்தவர்களோட டீ குடித்தேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இறந்து போனவங்களோட டீ குடிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இந்த ஆவிகளோடு பேசுவது அதெல்லாம் நடக்குது. பழைய சண்டிகள்லாம் போனாங்க இல்ல, ஆவி அமுதா, ஆவி கூட உட்காந்து அந்த ஆவிகிட்ட பேசுறது, அம்மா ஆவிகிட்ட பேசுறோம் அப்படின்லாம். அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க எப்படிமா இறந்து போனீங்க அப்படிலாம் கூட கேட்டாங்க. எம்ஜிஆர் ஆவி கூட பேசுறது, இது எல்லாமே நம்ம ஊர்ல நீண்ட காலமாக இருக்கிற மூட நம்பிக்கை. ஆனா ராகுல் காந்தி ஒரு ரேஷனலிஸ்ட், ஒரு முற்போக்குவாதி எல்லாம் சொல்லிட்டு இறந்தவர்களோட உட்காந்து பேசியிருக்கிறாரு, டீ குடிச்சிருக்கிறாரு. ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ வந்து வழக்கமா கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, இறந்தவர் பிறப்பது என்பது இல்லை இல்லை இல்லையேன்னு சிவவாக்கியர் படிப்பார்ல. இறந்து போனவங்க திரும்ப வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து வாக்குரிமைங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். அது வந்து ஒரு ஜீவாதார உரிமை போல. என்ன ஜீவாதார உரிமைனா, ஏற்கனவே நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்பது இங்க இருந்ததில்லை. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் பிறப்பு சான்றிதழ்லாம் கேட்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இப்போ வந்து வேற நாடுகள்லாம் பிறப்பு சான்றிதழ் வேற வேற வகையில இருந்திருக்கலாம். இந்தியாவில் பிறப்பு சான்றிதழ் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் கூகுளில் போய் தேடி பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறப்பு சான்றிதழ் பற்றி ஏற்கனவே இந்த இந்திய வேதங்கள், மரபுகள், இப்போ வந்து கிருஷ்ணர் பேசினதா பகவத்கீதையில் பாவை யோனியில் இருந்து பிறந்தவர்கள், அப்புறம் பிறந்தவர்கள் யார் யார், சர்டிஃபிகேட்ல இந்த சர்டிஃபிகேட் டேட் மட்டும் தான் இருக்காது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே
நீங்கள் சூத்திரனாக பிறக்க வேண்டும், பஞ்சமனாக பிறக்க வேண்டும், வைசியனாக பிறக்க வேண்டும், சத்திரியனாக பிறக்க வேண்டும், பிராமணர்களாக இதெல்லாம் பிறந்து நீங்க ஏதாவது ஒரு ஜன்மத்துல பிராமணராக பிறக்க வேண்டும். இதுதான் இந்தியாவை பொறுத்தளவு பிறப்பை பற்றிய தத்துவம். அப்பதான் நீங்க மோட்சம் அடைய முடியும். இப்போ பிறப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க சூத்திரர்கள், இவங்க பிறந்து இவங்க செத்து அதுக்கு பிறகு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வேற ஏதாவது ஒரு உருவம் எடுத்து பிராமணரா பிறக்கிறதுக்கெல்லாம் காலமாகும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இப்படி ஒரு மோசடி வேலையை பிறப்பு சான்றிதழ் கேட்குது, இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கவங்களை செத்து பண்ணணும்னு அறிவிக்குது. இதை குறித்து நீதிமன்றத்தில் இந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டில் போய் 5-6 மணி நேரம் நின்று நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிற ஒரு போராட்டம் நடத்துறது இருக்குல்ல. தேசத்துக்கே ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய உயிரை பணைய வச்சு, உயிரை ஆக்சுவலி அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை பிஜேபியோ அல்லது இவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களோ அல்லது இவங்களோ நம்ம யாரு எலெக்ஷன் கமிஷனோ கூட நாங்கள் டாக்குமெண்ட்ல அறிவிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கலாம் கூட இவங்க கேட்கலாம். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் அவசரமாக தேர்தல் கமிஷன் இந்த வேலையை ஏன் செய்யுது அப்படின்னு அங்கே இன்னொருத்தர் வந்திருந்தார். அவரும் சொல்றாரு, நாங்கள் தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய அந்த தொகுதியை சார்ந்தவர்கள், அந்த தொகுதியில் என்னுடைய பேர் நான் நீங்கள் சொன்ன அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தா என் பேரையே நீக்கி வச்சிருக்காங்க. எப்படி நீக்கி வச்சிருக்காங்க? நீ தகுதி உடையவன் என்பதனால் அல்ல. எப்பெல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்டின் குடிமகனாக இல்லாமல் இருந்தால், அல்லது குடிமகனாக இருந்து கொஞ்ச நேரம் இறந்து போயிட்டா, அல்லது நல்ல மென்டல் ஸ்டேட்ல இல்லாமல் இருந்தா, இப்படி சில விதிகள் மட்டும்தான். அதில் ஒன்று இறந்து போயிட்டா. இவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இறந்து போயிட்டாரு, உயிரோட தான் இருக்கிறார். நீ இருந்தா என்ன, இல்லாகாட்டி என்ன? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் தேஜஸ்வி அது பக்கம் இருக்கிறோம் என்பதற்காக அப்படிங்கிறதா. இதுல இன்னொரு டேட்டா என்னன்னு கேட்டா, இவங்க அந்த இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன், சிறப்பு தீவிர ரோல் ரிவிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே, அங்க பீகார்ல மதுபனிங்கிற பகுதியில 18 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட இந்த வாக்காளர்கள் அவங்க பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈஸ்ட் சம்பாரன்ல 19 விழுக்காடு, பூர்ணியால 39 விழுக்காடு, சீதாமாரியில 22 விழுக்காடு, கோபால்கஞ்சில் மட்டும் 18.25 விழுக்காடு, சில பகுதிகளில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமா நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ராஜ்பூர்ங்கிற பகுதியில 69 விழுக்காடு. இந்த தொகுதிகளில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டா, இந்த தொகுதிகள் பெரும்பாலும் ஆர்ஜேடி அவங்களுடைய கூட்டணி கட்சியினர், எம்எல் கட்சி, இவர்கள் எல்லோரும் செல்வாக்கோடு இருக்கிற பகுதி. அவங்க வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தொகுதி. எஸ், இதுல கிட்டத்தட்ட 43 தொகுதிகளில் இப்படியான வேலைகள் நடந்திருக்கு. அதுல ஒரு தொகுதியினர் தான் அதை சேர்ந்தவர்கள் எங்களை இப்படி பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் நீதிமன்றத்தில் போய் சொல்லுது, நாங்க தான் டாக்குமெண்ட் கேட்கறோம்ல, டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியதானே. ஆதார் என்ன பண்ணிடுவாங்க, ஆதாரை ஏமாத்திடுவாங்க. ஃபோன் வாங்க போகும்போது திரும்ப ஆதாரை கொடுத்து வாங்கிடுறாங்க. ரேஷன் கார்டு ஏமாற்றி வாங்கிடுறாங்க. ஏதோ மற்ற சர்டிஃபிகேட்லாம் ஏமாற்றி வாங்க முடியாம. ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் மகுடம் வச்சாதும் போல ஒருத்தர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அவரை பற்றி இந்த நாடு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் ஜனநாயகத்தின் உச்சம் அது. ஜூலை மாதம் கடைசியில் அந்த விவரம் வந்தது. ஒருத்தர் ரெசிடென்ஸ், இந்த இவங்க சொன்ன அந்த 11 டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான பட்டியலில் ஒன்று ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், குடியிருப்பு சான்றிதழ். அதில் ஒருத்தர், அவர் பேர் அவங்க அப்பா பேர் குத்தா பாபு, அவங்க அம்மா பேர் குத்தியா தேவி. அவருடைய ஊர் கவுலிச்சக், வார்டு நம்பர் 15, அட்ரஸ் சரியா, போஸ்ட் ஆஃபீஸ் மசோடி, பின்கோட் நம்பர் 8,04,452, அட்ரஸோட சொல்றேன் சரியா. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால், பீகார்ல வாழ்றாரு, பீகார்ல நிரந்தரமாக தங்கி இருக்கிற ஒரு வாசி. அதனால் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு நீங்க உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது, இதை வச்சு நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் எனக்கு ஓட்டர் ஐடி கொடுங்கன்னு கேட்கலாம். இப்படி இந்த சான்றிதழ் வாங்கிய நபர், அவருடைய பேர் என்ன, டாக் பாபு. டாக் பாபு. ஏன் டாக் பாபு? நாய் சேகர் இருக்கும்போது டாக் பாபு இருக்கக்கூடாதா? சரி, அந்த ஊர்ல டாக் பாபுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஜோக்ஸ் அப்பார்ட், இது ஒரு நாய்க்கு ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் இந்த லட்சணத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடு, ப்ரூஃப் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது இந்தியா முழுக்க அதிர்வலைகளையும் விவாதங்களையும் எழுப்பி இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் மேல அனுமாருக்கு ஆதார் கார்டு அனுமார் ஆதார் அதெல்லாம் அவங்க அனுமாருக்கு வாங்குவாங்க. இவங்க இப்ப அதிகார வர்க்கம் மக்களுக்கு வேலை செய்ய, நீ ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ ஆதார் கார்டு ஒழுங்கா கொடு, என்கிட்ட என்னெல்லாம் கேட்குற, நீ கருவழியை கொடு, கைரகையை கொடு, உன் அட்ரஸை கொடு. ஆதார் கார்டு சும்மா கொடுக்குறாங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ப்ரூஃப் அது இதெல்லாம் குடிமகனின் ஆதார். அதான் இப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது இல்ல, இதுக்கு முன்னால நடந்திருக்கும்ல. ரோல்ல உன்னை சேர்க்கும் பொழுது எனக்கு பல்வேறு வகையான ஆவணங்களை கேட்டுட்டு சேர்க்க வேண்டிய யார் பொறுப்பு?
எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு. இதுக்கு முன்னால சேர்த்ததெல்லாம் தப்பு, அந்த புரோட்டாவை முதல்ல இருந்து தொடங்குவோம்னு சொன்னா அதுக்கு நானாடா பொறுப்பு? நான் உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்குறேன், எவிடன்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொன்னா நான் கொடுத்துருந்தா தானே கேட்க முடியும். நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னும் போது எப்படி கேட்குறாங்க? ஆதாரங்களை பற்றி இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல முக்கியமா வழக்கறிஞர், அவர் பேர் வந்து கோபால் சங்கர நாராயணன், அவர் வந்து இவர்கள் சார்பாக மக்கள் சார்பாக வழக்கு போட்டவங்க சார்பாக வாதிடுகிற நபர். அவர் என்ன சொல்றாரு, பாஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த ஊர்ல வந்து 1.2% பேர்கிட்ட மட்டும் தான் பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட். இப்போ 1.2% போச்சுன்னா 98.8% பேர் பாஸ்போர்ட்டை ஆவணமாக கொடுக்க முடியாதவர்கள் என்று ஆகிறது. அதே போல பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல, இந்தியாவில் 2001 2004 2024 வகையான காலகட்டத்தில் மொத்தமே பிறப்பு சான்றிதழ் இருக்குல்ல, 4 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆனா கொடுக்கப்பட்டது 2.2 crore. பிறந்தவர்கள் 4 கோடி பேர், பிறப்பு சான்றிதழ் வாங்கினவங்க 2.2 கோடி பேர். பாதிக்கு பாதி தான். ஆமா. பீகாரை பொறுத்தளவுக்கு 2010க்கு முன்னாடி வரைக்கும் 55 விழுக்காட்டுக்கும் குறைவாக அவங்க தான் பிறப்பு சான்றிதழ் வாங்கினாங்க. 2011 வாக்குல தான் அந்த 70% வருது. நீங்க என்ன மார்க் வச்சுக்கிறீங்க? 2003 சொல்றீங்க. பிறப்பு சான்றிதழ் வாங்கலையே அப்படின்னு கேட்டா நீதிபதி என்ன சொல்றாரு, ஏன் 50 வயசுல நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியாதா? 50 வருஷம் சாக போற வயசுல தான் இவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ப்ரூவ் பண்ணி வாக்களிக்கணும்னு சொன்னா, மக்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து விலக்குகிற ஒரு வேலை, ஒரு எண்ணம் இருப்பது அப்படின்னு தான் நம்ம சந்தேகிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்னு, எஸ்சி மக்கள், ஓபிசி மக்கள், பெண்கள், இவங்க கிட்டத்தட்ட பீகாரை பொறுத்தவரைக்கும் 63 விழுக்காட்டினர். இவர்கள் பெரும்பாலும் இவங்க சொல்ற ஆதாரங்கள் எதுவும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பேன் கார்டு யார் வாங்குவா? பேன் கார்டு வரி கட்டுறோம் வாங்குவாங்க. பீகார்ல 83 விழுக்காட்டர் சாதாரண விவசாய கூலிகள், விவசாயிகள், பெரும்பாலான ஒர்க் ஃபோர்ஸ் அது சார்ந்தது. இவன் போய் எதுக்கு பேன் கார்டு வாங்குறான்? இப்போ பேன் கார்டு இல்லை, குடிமகன் இல்லை. இது ஒரு சட்டமா? பாஸ்போர்ட் நான் சொன்ன 1 விழுக்காடு 1.2, பர்த் சர்டிஃபிகேட் பாதிக்கு பாதி, டிரைவிங் லைசன்ஸ், மாட்டு வண்டி தான் 83% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து விவசாயத்தை சார்ந்ததுன்னா அவன் டிரைவிங் லைசன்ஸ், என்ன டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போறான்? நீங்க 2 வீலரும் கூட அவ்வளோ பெனட்ரேஷன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்பிடும் பொழுது பெனட்ரேஷன் அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை. காரு பார்த்துக்காங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸ் ஒன் ஆஃப் தி ப்ரூஃப். அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னா அங்கே கல்வி அறிவே ரொம்ப கம்மி ஒப்பிட்ட அளவில். அப்போ அங்கே இருக்கிறவங்க ஸ்கூல்ஸில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி அதன் வழியாக குடியுரிமையை ப்ரூவ் பண்ணணும். நீ கல்வி கொடுத்து கல்வியை பரவலாக்குற வேலையை செய்யாமல், அந்த நாட்டுடைய அந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை பெருக்காம திடீர்னு போய் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கறது வந்து ஒரு அராஜகமான ஒரு வேலை. அப்புறம் பென்ஷனு, ஃபாரஸ்ட் ரைட்ஸு, காட்டில் வாழ்கிற அந்த பழங்குடிகள் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட், அது எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? அந்த பழங்குடிகள் பர்சன்டேஜ் எவ்வளோ? அவங்களுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து கவர்மெண்ட் சைடில் கொடுக்கப்படுற பிஎஸ்சியோ, இப்போ நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் இதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட், இது கேட்குறது எல்லாமே கொடுக்க முடியாது. எல்லார்ட்டையும் இருக்கிறது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. ரேஷன் கார்டை ஏமாற்றி வாங்கிடுவாங்களாம். அவங்களுடைய புத்தி எங்கே இருக்குது பாருங்கள். ரேஷன் கார்டை ஏமாற்றி வாங்கிடுவாங்க, ஆதார் கார்டு ஏமாற்றிவாங்க. ஆதார் கார்டு இந்தியர்களின் அடையாளம், அதை நீங்கள் வாங்கினாதான் உண்டு, இல்லை நீங்கள் இந்தியர்களே இல்லை, ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற அளவுக்கு பரப்புரை செஞ்சுட்டு இப்போ திடீர்னு ஆதார் கார்டு செல்லாதுன்னு சொல்கிறதன் வழியா இது வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய செக்ஷனை இந்த வாக்களிக்கிற அந்த உரிமையிலிருந்து விலக்கி வைப்பது. அந்த மக்களே அதான் சொல்றாங்க, நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதிகள், இவங்க கிட்ட பெரும்பாலும், அப்புறம் வந்து பழங்குடிகள், இஸ்லாமியர்கள், இவங்க சைட்ல இவ்வளவு ஆவணங்கள் இல்லாத பொழுது அந்த பகுதியை குறி வச்சு தேர்தல் நெருங்கி வருது. ஜூன் மாசத்துல அறிவிச்சுட்டு 69 லட்சம் பேரை நாங்க வந்து நீக்கிட்டோம்னு சொல்றேன். நீக்கினோம் பட்டியல் எங்கன்னு கேட்டா, பட்டியலை நாங்க வந்து அப்படின்னா அவங்ககிட்ட கொடுக்க முடியாது, அவங்க கிட்ட சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லுவோம். சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்படி ஏறி வராங்க. 69 லட்சத்துல 300 பேர் தான் வந்து இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. பீகார் மாதிரியான அவ்வளவு பெரிய மாநிலத்துல 69 லட்சம் பேரை நீக்கிட்டோம். நீக்கினதுல 300 பேர் தான் வந்திருக்காங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் மேலிருந்து ஒரு அராஜகம் கட்டுவிழ்த்து விடப்படுகிறது. நம்ம ஆட்கள் பேர் இருந்தாங்களே அரண்சை டிரைப்ஸ்ல இருந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் போது அவங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எஸ்ஐஆர்னா என்ன எப்படி தெரியும் அவனுக்கு? அது என்ன தெரியல. இப்போ வந்து இந்த நாட்டுல ஏதோ மக்கள் வந்து இந்த தேர்தல் திருவிழா நடக்கும் பொழுது நம்மலாம் போய் இது வந்து பாலாரும் தேனாரும் ஓடணும்னா மக்கள் பெரும்பாலும் நம்பலை. எலெக்ஷன் இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சடங்கு போல, கோயிலுக்கு திருவிழாவுக்கு போற மாதிரி தான். இப்போ தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய தமிழ்நாடு, கேரளா கொஞ்சம் படித்தவர்கள், தென் மாநிலங்களை பொறுத்தளவு கொஞ்சம் படித்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கலாம். அங்கேயுமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி குறையாக தான் இருக்கும். பீகார் மாதிரியான இடத்துல அவங்க வந்து பிழைப்புக்காக ஊரா உள்நாட்டுக்குள்ளே ஒரு அகதிகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல இவர்களுக்கு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், நீ தான் ப்ரூவ் பண்ணணும், நாட்டின் குடிமகன் நீ தான் ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு
அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, இவர்கள் குடிமக்கள் இல்லை என்று நிறுவுவதற்கு உன்னிடம் ஏதாவது சான்று இருக்கா, சந்தேகம் இருக்கான்னு இப்போ நான் வந்து குடிமகன் இல்லை நீங்க ஒரு டவுட்டை கிளப்பலாம். நீங்க போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்கலாம். பார்த்து நீங்க ஏதாவது டவுட் கிரியேட் பண்ணி அதுக்கான போதுமான ப்ரூஃப் இருந்தாதான் நீங்க சிட்டிசன்ஷிப் இருக்குதா இல்லையா நான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லாத போது சம்மந்தம் இல்லை, நான் எதுக்கு இந்த நாட்டில் பிறந்தேன் வைச்ச இந்த பிறப்பு பற்றிய கேள்விகளே இப்போ வந்து இந்த நாட்டு குடிமகன் தான் நான் அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை உழைக்கிற மக்களுக்கு எழுப்பிவிட்டு நீங்க எல்லோரும் வாங்க ஜெய் பாரத் சொல்லுங்க, ஜெய் ஹிந்துஸ்தான் சொல்லுங்கன்னா, இந்துவாக ஒன்று சேர்வோம், இந்தியனாக ஒன்று சேர்வோம். இந்தியனாக எப்படி ஒன்று சேர்ந்து? இந்தியனே இல்லை, இந்தியனா இருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணு. உயிரோடவே இல்லைன்றாங்களே. நீ உயிரோட இருக்கிறத ப்ரூவ் பண்ணு. இந்தியனா இருக்கிறது ப்ரூவ் பண்ணு. உயிரோட இருக்கிறத ப்ரூவ் பண்ற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது. இன்னைக்கு நடந்த கோர்ட்டு விவாதங்களை பார்த்தா இப்போ வந்து இது இங்க மட்டும் நடக்கல, நீதிமன்றத்துல தொடர்ச்சியாக இந்த மக்கள், எளிய மக்கள் இப்போ வந்து ஒருவேளை குடியுரிமை மறுக்கப்பட்டா நான் எங்க போகணும்? கோர்ட் வரைக்கும் போய் நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கு, அது கிடையாது. நீதிமன்றத்துல சில தன்னார்வலர்கள், அப்புறம் ஏடிஆர் மாதிரியான அமைப்புகள், இப்போ பிரசாந்த் பூஷன் இருந்தாரு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோபால் சங்கர நாராயணன் வழக்கறிஞர் பெட்டிஷன் சார்பாக வாதிடுறாரு, இவங்க எல்லாருமே போய் அங்க தங்கள் தரப்புல வாதங்களை வைக்கும்போது நீதிமன்றத்துல ஒரு இடத்துல 2 முக்கியமான புள்ளி வந்து நீதிபதி கேட்கறது, எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னு நீதிபதி கேட்கறது. போர் அடிக்குது சார், ஒரு 1/2 மணி நேரம் சார். பிரசாந்த் பூஷன் கொஞ்சம் பேச விடுங்க, அவர் கம்ப்ளீட் பண்ண விடுங்க. பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, சார் அவசரப்பட்டு முடிக்காதீங்க, குறைந்தபட்சம் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுங்க. இவ்வளவு முறைகேடுகளை சொல்றேன், இன்ட்ரீம் ஸ்டே கூட கொடுக்கல, இடைக்கால தடை கொடுத்து. இவ்வளவு முறைகேடுகள் நடக்குதுன்னு கேட்டா அவங்க வந்து இவ்வளவு பெரிய டாஸ்க்ல கொஞ்சோண்டு தப்பு நடக்கதானே செய்யும். நடக்கிற தப்புல முக்கியமான தப்பு என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல நம்ம பார்த்தோம், ஒரு வீட்டுல மேக்சிமம் இந்தியாவுடைய சட்டப்படி அல்லது இந்தியாவுடைய பொதுவான விதி தர்மத்தின்படி ஒரு வீட்டுல 80 பேர் இருக்கலாம். ஆனா இப்ப அதையும் மீறிட்டாங்க. ஒரு வீட்டுல 240 பேர், ஒரே அட்ரஸ்ல 240 பேர்னு பதிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் நான் வந்து தப்பே இல்லாம நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ண ஒரே அட்ரஸ்ல நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரை இன்னைக்கு தான் நினைக்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை எப்படி இருக்குதுன்னா, இந்த தப்புலாம் ரொம்ப சாதாரணம், அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும். முன்னாடி இருந்த ப்ரொசீஜரின் படி வாக்காளர்களுக்கு கொடுக்கும் பொழுது அட்ரஸ் வந்து பெரும்பாலும் குறிப்பிடப்படாது, பேரு நம்பரோட விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய லிஸ்ட்ல அட்ரஸ் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தாஜா பண்ணி தடவி கொடுத்துருக்கு. நான் சொன்னேன், பழைய சிஸ்டத்துல அப்படி இருந்ததுப்பா, நீ புதுசா வந்து கிளிக்க வந்திருக்கிறல்ல, இதுலயும் அட்ரஸ் இல்ல, ஒரே அட்ரஸ்ல 240 இந்தியா வச்சு. அதனாலதான் இப்போ வந்து இதுல மோசடி எல்லாமே வெளிப்பட்டு இருந்ததுன்னா டிஜிட்டல் லிஸ்ட் நீ வெளியே விடு, மொத்தமா வெளியிடு. இவ்வளவு பேரு இறந்து இருக்கிறவங்க 69 லட்சம் பேர். இப்போ வந்து ராகுல் காந்தி கேட்கிறாருங்கிறதுனால இவங்க பயப்படுறான்னு சும்மா சாதாரண குடிமகன். நான் இது நீக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னென்ன காரணங்களுக்காக, அல்லது யார் யார் டபுள் ஓட்டிங் இருக்கு, உங்களோட லட்சணம் என்ன, இன்டென்சிவ் ரிவிஷனோட லட்சணம் என்ன, டபுள் ஓட்டிங் இல்லையா, டபுள் இடத்துல டபுள் பூத்துல ட்ரிபிள் பூத்துல இல்லையா அப்படிங்கிறது செக் பண்றதுக்காக எனக்கு வேணும்ல. எதையும் கொடுக்க மாட்டேன், டிரான்ஸ்பரன்சி கிடையாது, அப்படி கொடுக்க வேண்டிய கடமை இல்லைன்னு சொன்னா என்னதான் கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு? போய் அங்க கேட்டா அவங்க ஒன்று சொல்றாங்க, ஒரு நீதி வழக்கறிஞர் வாதாடும் போது லால் பாபு கைட்லைன்ஸ் ஒன்று மேற்கொள் காட்டுறாங்க. அது என்னன்னு போய் தேடி பார்த்தேன். அது என்னன்னு கேட்டா 92, 93 பாம்பேல ராயட்ஸ் நடந்துச்சு. எதனால கலவரம் நடந்துச்சு? இவன் பாபரி மஸ்ஜித் இடிச்சாங்க. பாபரி மஸ்ஜித் இடிச்சதுக்கு பிறகு பாம்பேல கலவரத்துல இஸ்லாமியர்கள் வீடு மார்க் செய்யப்பட்டு, ஹிட்லருடைய காலத்துல இருந்தபோது மார்க் செய்யப்பட்டு இஸ்லாமியர்கள் வீடு குறிவைத்து தாக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு தான் தாக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் கொடுத்த லிஸ்ட்டுங்கிறது ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட். வச்சு தாக்கப்பட்டது, அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டன. இதுக்கு பிறகு இதுவும் போதாதுன்னு 93 கலவரம் முடிஞ்சு போச்சு. தூண்டி விட்டது சிவசேனா, பாஜக, இவங்களோட சங் பரிவார அமைப்புகள் இருக்குது. 95 வாக்குல கிட்டத்தட்ட 1.67 லட்சம் பேருக்கு பாம்பே மாநகராட்சிக்கு உட்பட்டவர்கள்ட்ட போயிட்டு நீ குடிமகன்னு ப்ரூவ் பண்ணு, நீ மைக்ரேட் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடுகளை தட்டியிருக்காங்க. இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போன போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டா, நீ வந்து இஷ்டத்துக்கு போயிட்டு டேஸுக்கு போயிட்டு அங்கே போய் நீ குடியுரிமையை பற்றி கேட்கக்கூடாது. டவுட் இருந்தால் வேலிடான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அவன்கிட்ட ஏற்கனவே போதுமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், நீ யாரும் அவனை குடிமகன் இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு அன்றைய நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு அது நிலைமை மாறி இருக்க சூழல்ல இந்த பேசிக்கான கொஸ்டினை நீதிமன்றத்தில் இவங்க வைக்கிறாங்க. அதை அப்படி கடந்து போறாரு. ஒரு இடத்துல நீதிபதி வந்து ஒரு ஜோக், அவர் வந்து அந்த பகுதியை வந்து சூழலை வந்து ஜோக்கா மாத்துறாரு. ஏன்னா ரொம்ப நேரமா சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஹாஸ்யம் ஜனரஞ்சகமாக. அது என்னன்னு கேட்டா, சார் 65 லட்சம் பேர் முறைகேடா நீக்கப்பட்டிருக்காங்க சார், அதை பத்தி கவனப்படுத்துங்கன்னு சொல்றாரு. மேபி அதுல இறந்து போனவர்கள் வந்து ஜென்யூனா இறந்து போனவங்களும் அந்த பட்டியலில் இருக்கலாம். ஆனா 65 லட்சம் பேரும் அல்லது இறந்து போனவர்கள் நீங்க கொடுக்குற லிஸ்ட் அடிப்படையில அவங்க தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணும். போற போக்குல இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது எக்ஸாக்டா
12.55 லட்சம் பேர் இறந்து போனவங்க அப்படின்னு இருக்குது. இவர் ஒருத்தர் வழக்கறிஞர் வாதிடும் போது நீங்க வந்து 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க முறைகேடா, அதை வந்து சரி பண்ணது பாருங்க, எதுக்கு இவங்க நீக்கியிருக்காங்கன்னு சொன்னா உடனே நீதிபதி அதில் அடிச்ச ஜோக் என்னன்னா, என்னங்க இறந்து போனவங்களை எப்படிங்க உயிரோட கொண்டு வர்றது, என்னைக்கு அடிக்கிறாரு, அதுக்கு முத நாள் வந்து இறந்து போனவங்கன்னு இந்த எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சவங்கள கூட்டு கொண்டு யோகேந்திர யாதவ் 2 பேரும் நிப்பாட்டுறாரு. அந்த கேஸை பார்த்துட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்தினோட சீரியஸ்னஸை நீதிபதிகள் பேசும்போது அதை எதை குறைக்கிறாங்க. விசாரிக்கிறாங்க இவ்வளவு ஆதாரங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகும் நீதிமன்றம் விசாரித்தபடியே இருக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பீகாருடைய பின்தங்கிய நிலைமை சொன்னால, அதை பத்தி பேசும்போது நீதிபதி என்ன சொல்றாரு, சும்மா பீகார் பின்தங்கி இருக்குன்னு சொல்லாதீங்க, இந்தியாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரும்போது இப்போ இருக்கிற பர்சன்டேஜ்ல 10 to 15% பீகார்ல இருந்து ஐஏஎஸ் வராங்க. பீகார் பின்தங்கி இருக்குதான்னு கேட்குறாரு. பாஸ்போர்ட் இல்லை, 83 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கிறாங்க. அதுவும் ஒர்க்கிங் கிளாஸுங்கிறத விட விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க, கிராமப்புறத்தில் இருக்காங்க, விவசாயம் சார்ந்திருக்காங்க. இவ்வளவு விவரத்தை சொன்னதுக்கு பிறகு பீகார்ல இருந்து ஐஏஎஸ் வரலையா அப்படின்னு ஒரு நீதிபதி கேட்கிறாங்க. எந்த கம்யூனிட்டில இருந்து வர்றாங்க, இந்த வர்க்க பின்னணியில இருந்து வர்றாங்க, அது எதை குறித்தும் கிடையாது. அதுக்கு பிறகு இன்னொன்னு என்ன கேட்டா, அவர் இன்னொரு வாதத்தை வைத்தார். அது ரொம்ப முக்கியமான வாதம். அதை சொல்லிட்டு கோபால் சங்கர் நாராயணன் அவருடைய வாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, வச்ச ஸ்டைலு, அதுக்கான தரவுகள், அதில் வந்து இன்னொரு விஷயத்த சொன்னார். நான் சிறையில் இருந்தாலும் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்து என்ன நீக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க, 2 வருஷம் ஜெயிலு, 2 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிற 2 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு தண்டனை ஒருவர் பெறுகிறார் என்றால் அந்த நேரத்தில் அவங்க ஓட்டு போடுறது தடுக்கலாம். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் நீக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க ரைட்டு. அவன் குற்றம் செஞ்சிருக்கான், அந்த நாட்டின் குடிமகன் தான், அந்த நாட்டின் குடிமகனை தான் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தண்டிக்குது. ஆனால் சிறையில் இருக்க அந்த சமயத்தில் வாக்களிக்காமல் இருக்கலாம். ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எப்படி எடுப்ப நீ? அதை செய்யக்கூடாது அப்படின்னு வாதம் வைக்கிறார். அதை நீதிபதி பெருசா அழட்டிக்கல. இன்னொரு விஷயம், அவர் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் வேலையை செய்கிறீங்க. நீங்கள் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது என்ன? இன்க்ளூஷன், அதாவது இதில் தவறி போகிறவங்க இவங்கள உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது. அதுதான் நீங்கள் வந்து இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஆனால் உண்மையான நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அளவில் மக்களை வெளியேற்றுறது, திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராரை வெளியே தள்ளி வைக்கிறது, எலெக்ஷனுக்கு முன்னால் தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான நோக்கமாக இருக்குது. காட் நோஸ் வேர் இட் வில் எண்ட். கடவுளுக்கு தான் தெரியுது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அந்த வழக்கறிஞர் புலம்பி தள்ளிட்டாரு. நீதிமன்றத்தில் போய், உச்ச நீதிமன்றத்தில் போய் கடவுளுக்கு தான் தெரியும், கடவுள் தான் நீதி வழங்கணும்னு கேட்கிறாரு. நீதிபதிகளை கடவுள் என கருதாதீர்கள் அப்படின்னு நீங்க யாருக்குன்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. அதனால அதுக்குள்ள போக வேண்டாம். மக்கள் கருத்தை பிரதிபலிக்கிற வழக்கறிஞர்கள் அதை கொஞ்சம் கரிசனத்தோடு அப்படியாப்பா அந்த பிரச்சனை நடக்குதாப்பான்னு கேட்க வேண்டிய நீதிபதிகள் அது குறித்து எதுவும் பெரிய கன்சர்ன் கொடுக்காம சீக்கிரம் பேசி முடிங்க, எவ்வளவு நேரம் பேசுவீங்க, இதுக்கு வந்து இன்ட்ரீம் ஸ்டே கொடுங்கிறது தான் ஆக்சுவல் ப்ரேயர். அந்த இன்ட்ரீம் ஸ்டே எதுக்கு கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, இவங்க என்னென்ன வகையில மக்களுடைய தேவையில்லாத ஒரு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஆதாரங்களை நிறுவ வேண்டிய, நீ தான் ப்ரூவ் பண்ணும் நாட்டில் பிறந்திருக்கிறேன், ஆனால் அந்த ப்ரூஃபை பிறப்பின் அடிப்படையில் நீங்கள், நான் ஏற்கனவே சொல்லல, பர்த் சர்டிஃபிகேட் அவங்க அம்மாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால் போய் 50% நீ பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியாதுங்கிற ஒரு கேள்வியை, ஒரு அற்புதமான கேள்வியை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. உண்மையிலே மிகுந்த கவலையாக இருக்குது. இது நீதிமன்றத்தில் நடந்தது. இப்போ ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம், எஸ்ஐஆர், பீகார், டெல்லியில் நடக்கிற போராட்டம், ராகுல் காந்தி ஆவணங்களை வந்து வெளியிட்டது, ஆதாரங்களை வெளியிட்டது, இது அவர் இன்னும் சொல்றார், ஒரு 7-8 தவணையில இன்னும் நிறைய ஆதாரங்களை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில நடந்த தேர்தலே மொத்தமாவே மோசடி, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. ஒரிசாவில் சொல்ற தகவல், அங்கிருந்து நவீன் பட்நாயக் சொல்லக்கூடிய தகவல்கள் பாத்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியா இருக்குது. அவர் வந்து 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமா ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 7% 30% வரைக்கும் மோசடி நடந்திருக்குது. பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆமா, மோசடி நடந்திருக்குது. பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆமா, கரெக்டா சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றாரு, 51 தொகுதிகள்ல 30% 50% வரைக்கும் கூட வந்து மோசடி நடந்திருக்குது அப்படின்றத சொல்றாரு. தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையை விட எண்ணிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. சில தொகுதிகளில் 50% வரைக்கும் போகுது அப்படின்றாரு. ஆட்களை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, போலி வாக்காளர்கள் ஒரு பக்கம், அதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஓட்டுகளையும் போட்டுக்கிறாங்க. இது மொத்தமாவே மோசடி அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. மோடிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர், அவங்க அதுவே வந்து இப்படி இருக்குதே. அவர் தோத்து போயிட்டார்ல.
இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆனா சொல்லப்பட்ட காரணம் வந்து பாண்டியன் ஒருத்தர் மதுரைக்காரரு, தமிழ்நாட்டுக்காரரு, ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை வந்து தூக்கிட்டு போய் தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறாரு, அவரை வந்து அதிகாரத்துல கொண்டு வர போறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும், உரிமையை நிலைநாட்டணும், அப்படித்தான் சொல்லி பேசணும். அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதனால எங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னு காரணம் சொன்னாங்க. காரணம் என்னவெல்லாம் சொல்லலாம்ல. நீங்க வந்து கீழே விஷத்தை கீழே தடவிட்டு மேல பட்டர் தடவுற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரிசாவில் ஆட்சி பிடித்தார்கள், பறித்தார்கள். ஏற்கனவே இப்போ வந்து சிவசேனா மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன? ஆட்சி பறிப்பு தானே. இந்த ஆட்சி பறிப்பு நடவடிக்கை, குடிபரப்பு நடவடிக்கை. நீங்க என்ன அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டீங்க, நாங்க உங்கள்ட்ட திரும்ப கொடுத்துருமேங்கிற மாதிரி தான் நீதிமன்றத்தினோட ரியாக்ஷன் இருந்தது. ஏன் நீங்களே வாருங்க, அது முறைகேடா நடந்துச்சு, சரி நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. ஆக்சுவலி நீதிமன்றம் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை, இப்போ வந்து வழக்கமா வேற நாடுகள்ல, மேலை நாடுகள்ல ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும். பிஜேபி சிஸ்டமேட்டிக்கா வித்தின் த சிஸ்டம் இதுக்குள்ள இருந்தே ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளை செய்யுது. ஒடிசால ஆட்சியை பிடிச்சாச்சு. அப்புறம் ஆந்திரால ஒரு பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டியா, அவர் அடிச்சுட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னங்க ராகுல் காந்தி ஓரவஞ்சனையா இருக்குது, என்ன நீங்க கர்நாடகாவை பத்தி பேசுனீங்க, எங்க ஊரை பத்தி மட்டும் பேச மாட்டீங்க, எங்க ஊர்லயும் தான் ஓட்ட திருடிருக்காங்கன்னு அவர் பேசுறாரு. இதுக்கு ராகுல் காந்தி தான் பேசணுமா? ஏன் நீ வந்து பேசு, ஓட்ட திருடிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, அந்த ராகுல் காந்தி சொல்வது சரி அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி பேச. ஆனா மம்தா துணிச்சலா பேசியிருக்கிறாங்க, இவங்க ஆட்சியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, மொத்தமாவே மோசடி பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க, இவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதவி அவர்கள் விலக மாட்டார்கள். பதவி விலகிறதுக்கே இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறோம். அவன் இவ்வளவு வேலை செஞ்சு பதவிக்கு வந்து பதவி விலக வேண்டும். அவர்கள் பதவி விலக மாட்டார்கள், அவர்கள் பதவி இறக்கப்படணும். அதுக்குன்னு சொன்னா மக்கள் மத்தியில ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்ப்புணர்வு பரவலாக்கப்படணும். இது ஒரு மோசடி கும்பல் அம்பலப்படுத்தப்படணும். ஒரிசால இல்ல இப்ப எனக்கு என்ன கடைசி நேரத்துல ஓட்டு எண்ணிக்கை ஒரு சின்ன சந்தேகம். இப்ப இந்தியா ஜனநாயக நாடு, அப்படியா? ஆமா, இந்தியா ஜனநாயக நாடு அப்படிதான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. சைஸ் வச்சு பாருங்க, பக்கத்துல பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் வந்து ராணுவ ஆட்சி நடக்கும், ஆட்சிக்கு வெளி நடக்கும், ரொம்ப மோசடி அப்படின்னு மோடி ஆட்சி நடக்குது. ரைட்டு. ஆனா பாகிஸ்தான்ல ஓட்டு வந்து மோசடி பண்ணி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வெற்றியை ரத்து செஞ்சது. இம்ரான் கானை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பங்களாதேஷ்லயும் அந்த மாதிரி ஓட்டு மோசடி செய்து அவங்க ஜெயிச்சாங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிச்சாங்க, விசாரிச்சாங்க. அந்த நாடுகள்லயே விசாரிச்சு அது தேர்தல் செல்லாது, அவங்க பதவியில இருந்து இறங்கணும்னு ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இந்தியா ஜனநாயக நாடு. சரி சொல்லுங்க. இல்ல, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல இப்படி ஒண்ணு நடக்குது. சைஸ் இவ்வளவு கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால ஜனநாயக நாடுனா ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, நீதிமன்றமாக இருக்கட்டும், அதிகார வர்க்கமாகட்டும், அல்லது பத்திரிகை துறை, இவங்க எல்லாரும் பேசணும். ஜனநாயகத்தை பேணி காக்கணும்னு சொன்னா மக்கள் மன்றத்துல மக்கள் தான் இறுதி எஜமானர்கள்னு சொன்னா மக்கள் கொடுத்த தீர்ப்பே இவங்க ஹைஜாக் பண்ணி பறிச்சிருக்கிறாங்க எக்ஸஸா. இப்போ வந்து ஓட்டு ஒருவேளை கள்ளத்தனமா ஓட்டு போட்டாங்கன்னா, ஒருவேளை அந்நியர்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ராகுல் தரப்பு இவங்க வந்து ஒரு இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, ஒரு விளம்பரம், ஒரு லேடி வரும், அந்த முக்கியமான அது ஆக்சுவலி முழு விளம்பரத்தில் ஒரு பகுதி. ஒரு அம்மா வருவாங்க, ஒரு அம்மா வந்து என் பேர் ஏதோ லட்சுமி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல தாடி வச்ச ஒரு ஆண் சொல்லுவா, அப்படி நான் தான் லட்சுமி, நான் தான் லட்சுமி, ஆமா நான் தான் லட்சுமி, இப்போது பெண்கள் நாங்கள் தாடி வைத்துக் கொள்வதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறோம்னு ஒரு காமெடி. என்ன அடிப்படையில் இது நடக்குது? இந்த அளவுக்கு மோசமான அளவுல ஒரு அத்துமீறல். இப்போ வந்து சகுன் ராணி விஷயம் நடந்துச்சுல்ல, சகுன் ராணி ஒரு லேடி, கிட்டத்தட்ட அதுதான் ரிசம்பிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் விளம்பரத்துல. சகுன் ராணிங்கிற லேடி தொடர்பாக கர்நாடக எலெக்ஷன் கமிஷன் வந்து அவனுடைய சிஇஓ நினைக்கிறேன், அந்த ஆள் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. என்ன லெட்டர்னா, என்ன நீங்கள் அந்த அம்மா 2 இடத்துல ஓட்டு போட்டதா சொன்னீங்க, அந்த அம்மா ஒரு இடத்துல தானே ஓட்டு போட்டாங்களா, நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்? 2 இடத்துல ஓட்டு போட்டதா இருந்துச்சுல்ல, அதை ஒன்று டிலீட் பண்ணிட்டு கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சோசியல் மீடியா அதை செக் பண்ணி பார்த்தா 3 இடத்துல வந்துருக்கு, இன்னொரு இடமும் வந்துருச்சு. இப்போ 3 இடத்துல அந்த அம்மாவோட பேர் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த அம்மா ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு ஃபார்ம் 17A வச்சு தீர்மானிக்கணும். அல்லது அந்த அம்மா வந்தாங்களான்னு சிசிடிவி கேமரா வச்சு அதனுடைய வீடியோ வச்சு கண்டுபிடிக்கணும். இவங்க சிசிடிவி கேமரா பதிவுகளை 45 நாளில் அழிக்கணும். ஏன்னா 17A ஃபார்ம் படி 17Aங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓட்டு போட போனீங்கன்னா உள்ளே போகும்போது அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இன்னார் ஓட்டு போட வந்தாருன்னா எழுதி வச்சுருப்பாங்க, அது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை நீ கொடுத்தா நாங்கள் செக் பண்ணிடுவோம். அந்த ஃபார்மும் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அம்மா ஓட்டு போட வந்தாங்களா இல்லையா நீ சொல்லணும். என்கிட்ட இருக்கு அந்த மெட்டீரியல் வச்சு பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு பல பூத்தில் அந்த அம்மாவோடைய பேர் இருக்குது. ஒன்று அந்த அம்மா ஓட்டு போட்டாங்களா, அடுத்து அந்த அம்மா இல்லாமல் வேற எவனாவது ஓட்டு போட்டாங்க. நீ இப்போ என்ன விசாரிச்சிருக்க? அந்த அம்மா சொல்லுது நான் வந்து ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுதுன்னு கர்நாடகா தேர்தல் கமிஷன் சொல்லுது. அந்த அம்மா பேர்ல இருக்க இன்னொரு ஓட்டை எவன் போட்டது அப்படிங்கிறத கேள்வி. 2 ஓட்டு, அது எவன் போட்டது தான் கேள்வி. அந்த அம்மா என்ன சொல்றது, ஒரு வீடியோ ஒருத்தவங்க டிவி சேனல்ல போய் கேட்டிருக்காங்க அந்த அம்மாட்ட, நீங்க கர்நாடகாவில் தான் முதல் வாட்டி ஓட்டு போட்டீங்களா? ஆமாம்மா கர்நாடகாவில் தான் முதல் வாட்டி ஓட்டு போட்டேன், ஆனால் அதுக்கு முன்னால் நான் கான்பூர்காரங்களில் கான்பூரில் ஒரு தடவை ஓட்டு போட்டேன்,
அப்புறம் பட்டிண்டால ஓட்டு போட்டேங்கிறார். கான்பூர்ல ஓட்டு போட்டுன்னு பக்கத்துல அவரோட புருஷன் வந்து கான்பூர்ல நம்ம ஓட்டு போடவே இல்லைங்கிறார். இல்லை போடவே இல்லை. ஆமா போடல. இந்த அளவுக்கு தான் அந்த அம்மாவுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோ தெளிவான நினைவோ இருக்குது. அவர் புருஷங்காரன் போடாம போடல, என்னாச்சு, அப்புறம் பட்டியலால போட்டேன், அப்புறம் கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் கர்நாடக எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய தவறை மறைக்க இவ்வளவு மோசடி நடந்திருக்குது, எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்திருக்குது, இது இவ்வளோ போகஸ் ஓட்டு, இவ்வளோ வேற அட்ரஸ் ப்ரூஃப். எலெக்ஷன் கமிஷன் வந்து கேட்க வேண்டியதானே, ஒரே வீட்டில் 80 ஓட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி. ஒரே வீட்டில் 80 ஓட்டுன்னு சொல்றீங்களே ராகுல் காந்தி, ஒரு வீட்டில் 80 ஓட்டு எப்படி நீங்கள் சொல்வீங்க, வாங்க ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கல. சக்குன் ராணிங்க ஒரு லேடி அந்த அம்மா வச்சுக்கிட்டு அந்த அம்மா எப்படி 2-3 இடத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த அம்மாவோட ஓட்டை இன்னார் அந்த ஓட்டு போடவே இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல. எங்க அப்பன் குதிர்க்குள்ளேங்கிற மாதிரி அவங்க வந்து மாத்தி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அம்பலப்பட்டபடியே இருக்கிறாங்க. வாரணாசி தொகுதியிலும் கூட இது போல மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் ஒருத்தருக்கு வந்து 50 பிள்ளைகள்ங்கிற மாதிரி ஒருத்தர், அதாவது 50 பேர் ஒரே ஒருத்தரை வந்து அப்பாவா பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தினமணிலேயே வந்து நியூஸ் போடுறாங்க. ஆச்சரியமா இருந்தது. தினமணி கூட இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிருச்சா? ஒண்ணு இல்ல, அந்த சமயத்துல உங்களுக்கு நினைவு இருக்குதா, ஒரு RSS காரரை பிடிச்சி இங்க பேட்டி எடுத்தோம். அவர் வந்து முன்னாள் RSS காரரு, யோகிக்கு எதிராக மோடி வந்து ஏதோ சதி செய்கிறார், அந்த குறிப்பிட்ட தேர்தலில் மோடி ஜெயிக்கிறத யோகி விரும்பல, லோக்கல்ல வந்து யோகி ஜெயிக்கிறத மோடி விரும்பல, மோடி ஜெயிக்கிறத யோகி விரும்பல, இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சுது. யோகி தோல்ல மோடி கை போட்டு போற மாதிரி அந்த போட்டோ அந்த சமயத்துல வந்தது. அவர்கள் மத்தியில் நட்பு தான். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னா கூட மோடியோடைய போட்டோவை தவிர்த்து விட்டு யோகி விளம்பரம் போட்டுட்டு இருந்தார். அந்த அளவுக்கு இவங்ககிட்ட நெருக்கம் இருந்தது. இப்போ இந்த வாரணாசி தொகுதியை பொறுத்த அளவுக்கு அந்த தொகுதியில போய் போட்டிட்டார்ல, லோக்கல்ல உள்ளூர் பாஜக காரங்க அப்படி மோடியை விரும்பல. ஏன்னு கேட்டா, லோக்கல் அந்த போட்டு ஓட்டுறவங்க இவங்க எல்லாரையும் வந்து குஜராத்திக்காரங்களை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இது அன்னைக்கு அந்த RSS காரர் பேசும்போது சொன்னது. எல்லா பிசினஸும் குஜராத்திகள் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அந்த காஸ்ட் பேர் நிஷாத்னு வைங்க, அவங்க படகு ஓட்டுகிற சாதி. ராமரை வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையில கொண்டு போய் விட்ட சாதின்னு சொல்லி அவங்கள, ராமருக்கே நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க, இப்பவும் கலியுக ராமர் இவரு யாரு மோடி, அவருக்கு நீங்க தான் போட்டு ஓட்டணும்னு சொல்லி நல்லா ஓட்டி அவங்களோட ஓட்டெல்லாம் பறிச்சுட்டாங்க. ஓட்டெல்லாம் பறிச்சுட்டு இப்போ கடைசியில அந்த பகுதியில முழுக்க அந்த பிசினஸ் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்க மக்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட மோடி தோற்கடிக்கப்பட்டு விட்டார், ஆனால் மோடி கட்டாயமாக ஜெயிக்க வைக்கப்பட்டார்னு அவர் சொன்னார். ஏழை சொல் அம்பலம் ஏறாதுமே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா இது வந்து பரவலாக விவாதிக்கப்படலை. மோடி மட்டும் இல்ல, இவர்கள் மீது இப்போ மோடி மேல எப்படி நேசம் வந்திருக்கு அந்த மக்களுக்கு. இவ்வளவு நீ வந்து அந்த ராமர் கோயில் அந்த பகுதி இருக்குல்ல, ராமர் கோயில் கெட்டின பகுதியிலேயே ராமருக்கு கோயில் கட்டிட்டு பக்கத்துல இருக்கிற இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவனை என்ன நினைச்சிருவான், நீண்ட காலமாக இனிமே ராமர் கோயில் வரப்போகுது, ராமர் கோயில் வந்தா சுற்றுலா தலம்ங்கிற பேர்ல நிறைய பேர் வருவாங்க, நமக்கு நிறைய பிஸ்னஸ் நடக்கும், அல்லது நம்ம வீடுகளில் கொஞ்சம் செல்வம் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. ராமர் கோயில் கட்டினவுடனே அது பெரிய ஒரு டூரிஸ்ட் காரிடார் மாதிரி ஆக்கி அந்த பகுதியில் இருக்க எல்லாத்தையும் அடிச்சு அங்கே துரத்தி விட்டாங்க. இப்போ இவர்கள் எப்படி இவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இவங்களுக்கு ராமரும் சரி, மக்களும் சரி, இந்துங்கிற அடையாளமும் சரி, அது ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு மெஷின். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா, நாங்கள் இது வந்துட்டோம், இந்த எலெக்ஷனை பொறுத்த 2024 எலெக்ஷனை பொறுத்தளவு இதுக்கு மேலே இந்துத்துவாங்க பூச்சாண்டியை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்க முடியாது. நீ இந்து நானும் இந்துன்னு சொன்னால் 10 வருஷமா நீ நம்ம 2 பேரும் இந்துங்கிறதுல எனக்கு புரியுதுடா, உன்னை பொறுத்தளவுக்கு அதானி தான் இந்து, அம்பானி தான் இந்து, நாங்கள் இந்து இல்லைங்கிற ஒரு மரமண்டை கூட புரிய அளவுக்கு மோடி வந்து அதனுடைய ஆட்சியின் வழியாக பாடம் எடுத்துக்கிறார். அப்போ மக்கள் நம்ப தயாராக இல்லை. அப்போ இதுக்கு முனையும் ஒன்று ஓட்டு போட அனுமதிச்சா அப்புறம் வந்து நமக்கு ஆபத்து அப்படிங்கிற முறையில் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தொடங்கியிருக்கிறாங்க. மெல்ல 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 கொஞ்ச நாள் கழித்து நமக்கு வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும். அந்த வாக்குரிமையை வழங்கப்பட்ட அந்த வாக்குரிமையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நமக்கு உறுதியளிக்கப்பட்ட வாக்குரிமையை மெல்ல மெல்ல பறிக்கிற வேலையை பின்வாசல் வழியா இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, வாக்குரிமை பறிக்கப்படாத நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை விட்டுட்டு மிச்சம் அவனுக்கு தானே பறிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவனுக்கு உரைச்சவன் அல்லது இன்னொரு கட்சிக்காரன் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு ஓட்டு நம்ம சேகரிச்சாச்சு, அவங்களுக்கு ஓட்டே இல்லைன்னா என்ன பண்றது? 2 காரியம் பண்றாங்க. ஒண்ணு, அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் எல்லாம் இல்லாம பண்றது. எல்லாரும் இல்லாம பண்ணல, நீங்க வந்து நேக்கா பண்றாங்க. அது என்னன்னு கேட்டா, இவங்க போலி வாக்காளர்களை உருவாக்க இல்லைங்க, இவங்க 40 ஓட்டுனா அங்க 20 ஓட்டாவது இருக்கிற மாதிரி பண்ணாங்க. அப்பதான் அப்ப உங்களுக்கு 20 ஓட்டு எப்படி விழுந்தது? அப்ப 20 ஓட்டு பொய்யா அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஓட்டை தான் போட விடலையே அப்படிங்கிற ஒரு நேக்கான வெற்றியை பறிக்கிற, தேர்தலில் குழிவரிக்கிற வேலையை அவங்க தொடங்கிட்டாங்க. இது பீகார்ல நடக்குது. அடுத்தால மம்தா பானர்ஜி அங்க வருவாங்க,
இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கலாமே, அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டுங்கிறது வந்து அண்ணாமலை சோசியல் மீடியால வேணா 1 லட்சம் ஓட்டு வாங்கலாம். அவருக்கு கோயம்புத்தூர்ல 1 லட்சம் ஓட்டு விழுந்ததுங்கிறது அதுவே சந்தேகத்திற்குரியது. அதுவும் கூட ஆய்வு செய்யப்படணும். தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் 7.56% ஓட்டு வந்து மோசடியா நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா அதிமுகவுக்கு விழுந்திருக்காது, திமுகவுக்கு விழுந்தே இருக்காது. அப்ப யாருக்கு விழுந்துச்சு? அந்த சந்தேகத்தை வந்து எழுப்பி இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு தீவிரமான ஒரு ப்ராசஸ், ஆக்சுவலி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஆக்சுவலி செஞ்சது இவர் தான். ராகுல் காந்தி கரெக்டாக இந்த பீகார் இந்த பண்ணிட்டு இருக்கிறது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 6 மாசத்துக்கு மெனக்கிட்டு ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார். நம்மளால் செய்ய முடியுமான ஒன்றும் இல்லை. அந்த இதை வச்சுக்கிட்டு எத்தனை வீட்டுக்கு நம்ம போக முடியும், ஒரு தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள், இது சரியா தப்பா, இதெல்லாம் செக் பண்ணுறது எப்படி? அந்த ஒரு வீட்டில் 80 வாக்குன்னு சொன்னாங்களா, அந்த வீட்டுக்கு தேடி போய் செக் பண்ண, கிராஸ் செக் பண்ணவும் போயிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி கேட்கறது என்னன்னா, தேர்தல் கமிஷனை நீங்க சொன்னது பொய்ன்னு முடிஞ்சா சொல்லு. கொடுத்தது ஆதாரம் கொடுத்தது நீதான். பொய்ன்னு முடிஞ்சா சொல்லு. நான் அடுத்தடுத்த ஃபேஸ் வச்சிருக்கேன். நான் லோக்சபா தேர்தலுக்கு சில ராகுல் காந்தி ஏற்கனவே மறைமுகமா என்ன திட்டம் வச்சிருக்கேன். ராகுல் காந்திக்கு பாப்புலாரிட்டி எப்படி அதிகரிச்சிட்டு இருக்குன்னா, சோசியல் மீடியால கிட்டத்தட்ட இவருடைய ஆக்சுவலி முதல்ல 2014 வாக்குல சோசியல் மீடியால பிரசன்ஸ் அதிகமாக இருந்த ஒரு செலிபிரிட்டி யாருன்னு கேட்டா மோடி தான். மோடின்னு அக்ஷய்குமாருங்கிற நடிகரை கொண்டு வந்தாங்க, அஜய் தேவ்கனை கொண்டு வந்தாங்க, அவரோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு வசத்துனாங்க. அதுக்கு முன்னால குஜராத் படுகொலைக்கு காரணமானவர் என்று பேசப்பட்ட மோடியை மெல்ல மெல்ல அவருக்கு ஒரு படத்துல, வடிவேல் படத்துல மாப்பிள்ளைக்கு பவுடர்லாம் பூசி புட்டுலாம் வச்சு கூட்டு போவாங்க தெரியுமா, அதை மாதிரி பிரசாந்த் கிஷோர் செஞ்ச வேலை மெல்ல மெல்ல அது நகர்ந்து அந்த பிம்பம் வந்து அம்பலப்பட தொடங்கி இருக்குது. அவர் வந்து 56 இன்ச்சு அவங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண விதமே, ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் அது வைக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் மத்தியிலே கூட்டம் மோடிக்கு. அந்த கூட்டத்தில் பெண்கள் மட்டும் பங்கேற்கிற பொதுக்கூட்டம். அதில் நான் அவங்க அண்ணன் இல்லையா, நான் தானே உங்களை பாதுகாக்க போகிறேன், பாருங்க நிர்பயாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பேசி அந்த பிம்பத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருந்த சமயத்தில் இவர் செய்கிற சின்ன சின்ன பேச்சு, புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, பேச்சில் செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் கூட திரும்ப பேசி கேலிக்குரியவராக்கி பப்பு அப்படின்னு சொல்லி பேசி ஒரு சோசியல் மீடியா இன்ஜினியரிங் பண்ணாங்க. சோசியல் இன்ஜினியரிங் மாதிரியே இதில் சோசியல் மீடியா இன்ஜினியரிங் பண்ணாங்க. இப்போ இந்த பிம்பம் தகர்ந்து கொண்டு வருகிறது. ஏற்கனவே தகர்ந்துருச்சு, இப்போ மிச்சம் மீதியும் போயிட்டு இருக்குது. அது ராகுலுடைய எழுச்சி இருக்குல்ல. இப்போ ராகுல் எழுச்சிங்கிறது என்னன்னு கேட்டால், ராகுல் காந்திக்கு எழுச்சியை வந்து நம்ம காங்கிரஸ் எழுச்சின்னு புரிஞ்சுக்க வேண்டாம். ராகுல் காந்தி அவருக்கு ஸ்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஜிக்னேஷ் மேவானி இருக்கார்ல, குஜராத்தில் அவர் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சார்ல, அவர் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து காங்கிரஸ்ல சேரும்பொழுது என்னங்க காங்கிரஸ்ல போய் சேர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பழைய தலைவர்கள் மாதிரி இல்லை, காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை நான் மிக கடுமையாக ராகுல் காந்தியிடமே நேராக சொன்னேன். சொன்னபோது அவர் காது கொடுத்து கேட்டார். ஏங்கிட்ட மட்டும் இல்லை, அவர் அந்த பக்கம் இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற எல்லாரும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், அவங்க எல்லார்ட்டையும் கேட்டு இந்த அரசியலில் நம்ம எந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படிங்கிறத அவர் மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு வர. ஹீஸ் ஓப்பன் டு டிபேட். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க காரியதரிசிகள் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் வந்து ராஜா கைசா ஹோ, ராஜா எப்படி இருக்கணும், ராஜா ஹோத்தோ ராகுல் காந்தி ஜெய்சா ஹோன்னு ஒருத்தர் முழக்கம் போடுறாரு. ராஜானா எப்படி இருக்கணும்னா ராகுல் காந்தி மாதிரி இருக்கணும்னு சொன்ன உடனே அங்கே நிப்பாட்டு, இந்த முழக்கம் தப்பு, நான் ராஜா இல்லை, அதே போல ராஜாங்கிற கான்செப்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐ பிலீவ் இன் டெமோக்ரஸின்னு சொன்னால் அந்த இடத்த சொல்ல வேண்டிய தேவையில்லை. புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது காங்கிரஸுக்குள்ள ராஜான்னு சொல்ல வந்து பட்டத்து இளவரசர், இவர் வந்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை. ஸ்டர்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறது இருக்குல்ல, ராகுல் காந்தி ஒரு சிம்பிள், அது காங்கிரஸ் சிம்பிள்னு புரிஞ்சிக்க வேண்டாம். இதே மாதிரியான சிம்பிள்கள் நிறைய வளரும்போது இப்போ நீதிமன்றத்தில் மக்கள் முட்டி பார்க்குறாங்க. நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்க தயாராக இல்லை. செப்டம்பர் 30 கண்டிப்பாக அந்த ரோல் ரிவிஷன் இப்போவே சொல்லி வச்சுக்கலாம், ஃபைனல் டிராஃப்ட் கொண்டு வந்துடுவாங்க. இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவாங்க. மதனுக்கு ஒரு தொகுதியில் அவருக்கு தேர்தலில் போட்டியிடலான்னு இருக்குது, நோக்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஏன்னா தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிடலாம், எந்த குடிமகனும் போட்டிடலாம். ஆனால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை இதிலேருந்தே நீக்கிட்டான்னு வச்சுப்போம், ரோல் இருந்து நீங்கள் எப்படி போட்டிடுவீங்க, அப்படி 5 வருஷம் காத்திருக்கணும். அப்படியான ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நீதிமன்றம் மிரட்டுது யாரை, எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷனை. இது மட்டும் எல்லை மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் வருவேன் அப்படிங்குது. எப்போ வருவீங்க, வருவேன் ஒரு வேளை எல்லை மீறினா அப்படின்னு சொல்லுது. நீதிமன்றம் வருதோ வரலையோ, அல்லது இங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்தினர் மனசாட்சியோட வெளியே வர்றாங்களோ இல்லையோ, சாதாரண மக்கள் வெளியே வந்து பேசணும். நம்ம ஏன் இந்த சப்ஜெக்ட் திரும்ப பேசணும்னா, இது வந்து இன்னும் பாப்புலர் ஆகணும், மக்கள் மத்தியில் போய் சேரணும். அந்த வேலை இந்த நம்ம பேசிட்டு இருக்கிறத
ஒரு புலம்பலாக இல்லாமல் மக்கள் மத்தியில் தெருக்கடையில் டீ கடையில் அது பேசுகிற சப்ஜெக்டாக மாறணும். அப்படி விழிப்புணர்வோடு இல்லைன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுவீங்க, அண்ணாமலை உங்களுக்கு வந்து சிஎம்ஐ கொண்டு வந்து வச்சுருவாங்க. சும்மா அப்படியே ஓட்டெல்லாம் அப்படி ஓட்டு சீட்டெல்லாம் கழிச்சு போட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆளை சிஎம்ஐ கொண்டு வச்சா யோசிச்சு பாருங்க, சகிக்குமா? அப்போ சகித்து கொள்ள முடியாத ஒரு எதிர்காலம் வராது இருக்க வேண்டும் என்றால் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான். நிறைய தகவல்களை பேசியிருக்கிறோம். மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.